கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2 தீமோத்தேயு 4:8 இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். தேவனுக்கு பிரியமாய் இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களுக்காக கர்த்தர் நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் நமக்கு நியமிக்கப்பட்டுள்ள ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். அந்த ஓட்டத்தை முடித்த பிறகு அந்த இலக்கை நம்ம அடைந்து விடுவோம் என்கிற ஒரு நிச்சயம் நமக்குள் காணப்பட வேண்டும். ஆண்டவர் மகிமையோடு பிரசன்னமாகும் நாளை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்து அவருடைய மகிமைக்காக வாழ்பவர்கள் மட்டும்தான் அவருடைய பிரசன்னமாகுதலை மகிழ்ச்சியோடு அனுபவிக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை ஆவலோடு எதிர்நோக்கி இருக்கிறீர்களா என்று ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். தம்முடைய மனவாட்டியாகிய சபையை தம்மோடு இருக்கும்படி எடுத்துக்கொள்ள அவர் வரும் வேளை ரொம்ப சீக்கிரமாக இருக்கிறது. கர்த்தர் சீக்கிரமாய் வெளிப்படுவதை இன்று அநேக விசுவாசிகள் விரும்பவில்லை. காரணம், அவர்களுடைய எண்ணங்களும் செயல்களும் இந்த பூமிக்குரிய காரியங்களை அனுபவிப்பதிலேயே நோக்கமாயிருக்கிறது. பரலோகத்தின் மகிமையினால் நிரப்பப்பட்ட அந்த பொத்தள வீதிகளில் உலாவுவதை விட இந்த பூமியில் உள்ள அற்ப காரியங்களில் அவர்களுடைய இருதயங்கள் வேரூன்றி இருக்கிறது. உலக பிரகாரமான காரியங்கள் அவர்களை குருடாக்கி இருப்பதால் இந்த உலக மாயையில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு மகிமையில் எடுத்துக்கொள்ளும்படி ஆயத்தமாயிருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்கள் இருதயத்தை சோதித்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள தேவனுடைய அழைப்புக்கு மறுபடியும் திரும்புங்கள். அனுதினமும் உங்கள் நடக்கை தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறதா என்பதை கவனியுங்கள். உங்களுக்காக நீதியின் கிரீடம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம் என்கிற நிச்சயம் உங்களுக்குள் காணப்படும்படி இன்றைக்கே உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையில் உமக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஓட கிருபை தாங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் உமக்கு பிரியமாய் வாழ்ந்து நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. சத்துருவின் வஞ்சனையான தந்திரங்களுக்கு விலக்கி எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. நீர் மகிமையாய் வரும்போது உமக்கு எதிர்கொண்டு வருகிற புத்தி உள்ள கன்னிகைகளைப் போல் காணப்பட கிருபை தாங்கப்பா. இந்த உலகத்தின் மாயை உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரித்து விடாதபடி, விலகிச் செல்ல விட்டு விடாதபடி நீர் எங்களை காத்து கொள்ளுங்கப்பா. முழு இருதயத்தோடு தேடி உம்முடைய மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட எங்கள் இறுதி மூச்சு வரை உமக்காக வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.